ஓம் நமக் சிவாய. ஓம் நமக் சிவாய. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுவதும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கின்றேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் உனக்கு எந்த தீங்கையும் செய்ய விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் முன்பே காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம். உன் மனதை தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி. எது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன். நான் உன் இதயத்திலிருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை உணர்ந்தாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாக தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அழகான உயிரோட்டம் உள்ள அற்புதமான வாழ்க்கையாக அமையும். அப்படி இருக்கையில் நீ தென்றலை உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும், அடுத்தது நம்பிக்கையையும் நேர்மையையும், அடுத்தது வைராக்கியத்தையும் ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கும் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். இவைகளில் கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உன் அப்பா நான் இருக்கின்றேன். நல்லதே நீ உன் வாழ்வில் நடக்கும். ஓம் நமக் சிவாய. ஓம் நமக் சிவாய.